கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்கள் முன்பாக சாட்சி சொல்லும்படியாக என்னை நிறுத்தின தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். 1999 வருடம் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி ஆஸ்திரேலியாவில் பிறந்து இந்தியாவுக்கு மிஷனரியாக வந்த கிரகாம் ஸ்டெயின்ஸ் உயிரோடே தனது 2 மகன்களோடு எரிக்கப்பட்ட தினம் ஜனவரி 23, 1999. அந்த சம்பவம் பற்றி நான் கேள்விப்படும் போது எனக்கு கிட்டத்தட்ட வயது 3, மே மாசம் வந்தா வயது 3 போகிறது. அது எனக்கு நல்லா விவரம் தெரிஞ்ச நேரம் தான். அதை கேள்விப்பட்டப்ப என்ன தோணுச்சுன்னா, யாரோ நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இறந்துட்டாங்க, யாரோ அவங்கள கொண்டுட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் அவரை பற்றி நான் அந்த காரியம், அவர் இறந்த தினத்தன்று அந்த மாதத்தன்று ஸ்தானாபதி பத்திரிகையிலே அது வரும். அப்ப என்ன எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எனக்கு உள்ளார இருக்கிற உணர்வு ஏதோ நம்முடைய ஒரு சொந்தக்காரர் ஒருத்தர் இறந்துட்டாரு, நமக்கு வேண்டியப்பட்ட ஒருவர் இறந்து விட்டார் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கும். அவர் இந்த இந்தியாவிற்கு வந்து ஒடிசா என்கிற மாநிலத்திலே வடகிழக்கு பகுதியிலே ஒரு மூலையிலே பரிபாடா என்ற இடத்திலே அங்குள்ள தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் மருத்துவம் மூலமாகவும் அங்குள்ள பழங்குடி மக்களுக்கு அவருடைய வாழ்க்கையை, அவருடைய சமுதாயத்தை முன்னேற்றுவதற்காகவும் அவர் ஊழியம் செய்து வந்தார். அவருடைய அந்த ஊழிய முறைமையினாலே நான் ஈர்க்கப்பட்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும். இன்று எனக்கு 30 வயது ஆக போகிறது. இந்த மே மாதம் வந்தால் எனக்கு 30 வயது ஆக போகிறது. நான் நினைத்து கூட பார்க்கவில்லை, தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே பல கட்டங்களிலே பல விதங்களிலே அவருடைய ஊழியத்திற்காக, அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக என்னை அழைப்பதற்கு அவர் தயார்படுத்தி இருக்கிறார். அதற்கான எல்லா காரியங்களையும் அவர் செய்திருக்கிறார். உங்க எல்லாத்துக்கும் தெரியும், வாகப்பள்ளத்துல தான் எங்களோட வீடு இருக்குது. வாகப்பள்ளத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் தமிழ் மீடியம் தான். 5ஆவதுக்கு அப்புறம் ஸ்கூல்ல கிளாஸ் இல்ல, அது ஏன்னா அப்போதைக்கு துவக்கப்பள்ளியா தான் இருந்துச்சு. அடுத்து அத ஹையர் செகண்டரியாவோ இல்ல வந்து மீடியம் ஸ்கூலாவோ அவங்க மாத்தல. அப்ப அடுத்த ஸ்கூல் எங்க போறது அப்படின்றப்ப எம்ஹெச்எஸ்க்கு போகலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தோம். அப்ப எதாச்சியா இங்க இருக்கிற உங்களுக்கு சில பேருக்கு தெரியும் பிரின்ஸ் அங்கனை பத்தி. அவர் சொன்னாரு, இங்கிலீஷ் மீடியத்துல சேர்த்துங்க அப்படின்னு. அவர் சொன்னதுனால ஏதோ அன்னைக்கு அவர் சொன்னாரு, இங்கிலீஷ் மீடியத்துல சேர்த்துனாங்க. நான் பிரச்சனை என்னன்னா, 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் நல்லா படிக்கிறவன், ஒரு 1ஆவது இல்ல 2ஆவது 3ஆவது இந்த மாதிரி ரேங்க் தான் எடுப்பேன். ஆனா 6ஆவது கொண்டு போய் சேர்த்துறோன்னே தமிழ் இங்கிலீஷ் தவிர மீது 3 சப்ஜெக்ட்லயும் ஃபெயில். ஏன்னா தமிழ்ல எழுத தெரியும், இங்கிலீஷ்ல எழுத தெரியாது. ஃபர்ஸ்ட் மிட்டத்துல எல்லாம் எனக்கு ரொம்ப என்னை குறித்தே என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அசிங்கப்பட்டிருக்கிறேன். ஆனா தமிழ் இங்கிலீஷ் மட்டும் நல்ல மார்க். டீச்சர்ஸ் எல்லாம் கேட்பாங்க, என்ன தமிழ் இங்கிலீஷ்ல எல்லாம் 90க்கு மேல மார்க், ஆனா மத்த 3 சப்ஜெக்ட்லயும் ஃபெயில். எனக்கு இங்கிலீஷ்ல சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண தெரியாது, எழுத தெரியாது, கிராமர் தெரியாது. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் வந்து அவங்கவுங்க கிளாஸ்ல தான் நடக்கும். ஆனா அந்த குவார்டர்லி எக்ஸாம் அப்ப பார்த்தோம்னா மற்ற அடுத்த வகுப்போட சேர்ந்து கலந்து எழுத வைப்பாங்க. அப்படி எழுத வைக்கிறப்ப குவார்டர்லி எக்ஸாம் எழுதுறப்ப நான் எழுதிட்டு இருக்கேன். என் பக்கத்துல உட்கார்ந்து ஒருத்தர் 8ஆவது, நான் 6ஆவது படிக்கிறேன், அவர் 8ஆவது படிக்கிறவர் சொல்றாரு, கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறதே எழுதி வைக்க. நான் சும்மாவே உட்காந்துட்டு இருந்தேன். தமிழ் இங்கிலீஷ் தான் எல்லா நேரமும் எழுதுவேன். அவர் பார்த்துருக்காங்க. மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் 3க்கும் எழுதவே இல்லை. வெறும் பேப்பர் தான். வெறும் பேப்பரா எப்படா கொண்டு கொடுப்பேன், ஏதாவது ஒன்று எழுதி. கொஸ்டின் பேப்பரே திருப்பி எழுத, கொஸ்டின் பேப்பரே திருப்பி எழுதி வச்சேன். பாட்டிலேயே ஃபெயில் தான் 3 சப்ஜெக்ட்ல. சரி, செகண்ட் வட்டம் வந்துச்சு. செகண்ட் வட்டத்துல எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆனேன். ஆனா மார்க் கம்மி தான். 7ஆவது 8ஆவது 9ஆவது போக ஓரளவு நல்லா படிச்சு ஒரு 60-70% மார்க் எடுத்து 7ஆவது ரேங்க் 8ஆவது ரேங்க் இப்படிதான் எடுப்பேன். அந்த 3 வருஷமும் இப்படிதான் இருக்கும். 7, 8, 9 இந்த ரேங்க் தான் நான் எடுத்துட்டு இருப்பேன். எப்படியோ மனப்பாடம் செஞ்சுதான் நான் எழுதுவேன். அப்படியே வார்த்தைகள்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு போய் தான் எழுதுவேன். ஏன்னா எனக்கா சிந்திச்சு எழுத தெரியாது. 11th 12th அப்படிதான் போச்சு. எல்லாம் மனப்பாடம் தான். காரியம் தமிழ்ல புரியும், நடத்துறதெல்லாம் தமிழ்ல புரியும், ஆனா அது இங்கிலீஷ்ல எழுத தெரியாது. 11th 12th முடிச்சேன். அடுத்து காலேஜ் போகணும் அப்படின்றப்ப என்ன படிக்கலாம் அப்படின்னா, ஸ்கூல் படிக்கிறப்ப நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் படிக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் போலாம் அப்படின்ட்டு எல்லாம் பார்த்துச்சு. கடைசியில என்ன எப்படி இந்த முடிவு எடுத்தோன்னு தெரியல. இங்கிலீஷ் படிச்சோம்னா பைபிள் காரியங்களை படிக்கிறதுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்ட்டு நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஎஸ்ஆர் காலேஜ்ல சேர்ந்தேன். 2013 இருந்து 2016 வரைக்கும் கேஎஸ்ஆர் காலேஜ்ல படிச்சேன். காலேஜ்ல படிக்கும் போதும் ஃபர்ஸ்ட் இயர் ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அங்கேயும் அதே கஷ்டம் தான். எனக்கு எல்லாம் கதையெல்லாம் தெரியும், லிட்ரேச்சர் தான், இலக்கியம் தான், கதையெல்லாம் தெரியும். அந்த கதையை எப்படி வந்து எழுதுறதுன்றதுதான் விஷயம் இருக்குது.
கதையை சும்மா கதையா எழுதிட்டோம்னா மார்க் போட மாட்டாங்க. இலக்கியம் படிக்கிறதுனால அந்த இலக்கியத்தோட அந்த நயத்தோட அந்த வர்ணனையோட எழுதணும். அந்த அளவுக்கு எல்லாம் எழுத தெரியாது. செகண்ட் இயர் தேர்ட் இயர் வரைக்குமே அப்படிதாங்க. மார்க் ரொம்ப அவரேஜான மார்க் தான். 64% தான் நான் வாங்கினேன் என்னோட காலேஜ்ல. காலேஜ் முடிக்கிற சமயத்துல நான் படிச்சது பிஏ இங்கிலீஷ். வேலைக்கு போனோம் அப்படின்னா ஒரு டீச்சரா தான் வேலைக்கு போகணும். ஏன்னா பிஏ இங்கிலீஷ் படிச்சுட்டு பிஏ தமிழோ படிச்சுட்டு வேற எந்த வேலைக்கும் போக முடியாது. அப்ப அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப மேற்படிப்பு தான் படிக்கணும், எம்ஏ இங்கிலீஷ் படிக்கணும், இல்லாட்டா பிஎட் பண்ணணும் அப்படின்னு. அப்படி பண்ணா வேற வழியே இல்லை. நான் என்ன பண்ணணும், ஸ்கூலுக்கு தான் டீச் பண்றதுக்கு போகணும், டீச்சரா போகணும். எனக்கு டீச்சர்ன்ற வேலையே வேணாம், டீச்சிங் அப்படின்ற ஒரு தொழில் அந்த வேலையை பார்த்து நான் பயந்தேன். ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்ட்டு டீச்சிங்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் வீட்டுல. பிஏ இங்கிலீஷ் படிச்ச எனக்கு ஐடில எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை. நான் படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே 2016 பிப்ரவரியிலே நான் டிசிஎஸ்ல செலக்ட் ஆயிட்டேன், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். அதில் செலக்ட் ஆகிட்டு 2016 ஆகஸ்ட்ல நான் வேலைக்கு போறப்ப எல்லாரும் கேட்குற கேள்வி, என்ன படிச்சிருக்க? நான் கம்பெனியில செலக்ட் ஆகிட்டேன். கம்பெனிக்குள்ளார பல பிரிவுகள் இருக்குது, அங்கெல்லாம் இன்டர்வியூ நடக்கும். என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டா பிஏ இங்கிலீஷ்னு சொன்னா நான் பிஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கேன்னு சொல்றான் அப்படின்ற மாதிரி தான் அவங்க எல்லாம் பார்த்தாங்க. பிஏ இங்கிலீஷ் படிச்சுட்டு எப்படி மற்ற வெளியிடத்துல சொல்றப்பையும் பிஏ இங்கிலீஷ் படிச்சுட்டு எப்படி ஐடியில வேலை பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கே தெரியாது. ஆனால் தேவன் ஒரு வேலையை கொடுத்தார். அந்த வேலையிலே நல்ல ஆங்கிலத்தை சரளமாக பேசுவதற்கும் எழுதுவதற்கும் கற்றுக்கொண்டேன். டீம் மீட்டிங்ல பேச வைப்பாங்க வாரம். அது பேசணும்னாலே பயமா இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசிட்டோம்னா எல்லாரும் சிரிப்பாங்க, எல்லாம் தப்பா நினைச்சிருவாங்களே அப்படின்னா அங்க போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சு தப்பா பேசினாலும் பரவாயில்ல, எல்லாரும் அப்படிதான் பேசுறோம், பேசதான் கத்துக்க முடியும். பேச கத்துக்க ஆரம்பிச்சேன். காலேஜ்ல எனக்கு தெரியாத கிராமர் கூட பேசுறப்ப அந்த கிராமர் தானாகவே, அந்த இலக்கணம் தானாகவே அது வந்தது. இங்கிலீஷ் கிராமர் நல்லா கத்துக்கிட்டேன். அப்படியே என்னுடைய வாழ்க்கை போனது. 2016, 17, 18 3 வருடம் நான் டிசிஎஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். டிசிஎஸ்ல நான் வேலை பார்க்கறப்ப சென்னையில இருந்தப்ப 2017 எனக்குள்ளாக ஒரு எண்ணம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கீதங்களும் கேட்கிறீங்களும் அந்த பாடல் புத்தகம் எல்லாத்துக்கிட்டையும் கையில இருக்குது. ஆனா அந்த புத்தகத்தினுடைய அந்த புத்தகத்தை அப்படியே ஒரு அப்ளிகேஷனா பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி யோசிச்சேன். ஒரு சில சகோதரர்கள் இடத்துல பேசினேன். அதற்கான அந்த பிடிஎஃப் எல்லாம் எனக்கு கிடைச்சது. அதை வச்சு ஒரு சகோதரனுடைய உதவினால, அமெரிக்காவில் இருக்கிற ஸ்டாலின் என்கிற ஒரு சகோதரனுடைய உதவினால அந்த அப்ளிகேஷன் ரெடி பண்றதுக்கு தேவன் உதவி செய்தார். பிஏ இங்கிலீஷ் படிச்சேன், ஐடில தான் வேலை பார்க்குறேன். ஆனா கோடிங் எப்படி பண்றதுன்னு தெரியாது. இனி வரைக்கும் கோடிங்னா என்னன்னே தெரியாது. ஆனா ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்றதுக்கு அந்த அறிவு எனக்குள்ள இருந்துச்சு, அப்படி ஒரு யோசனை இருந்துச்சு. அதை செயல்படுத்துவதற்கு தேவன் உதவி செய்தார். 2017 ஏப்ரல்ல கீதங்களும் கேட்கிறீங்களும் அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்டு மொபைலுக்காக அது வெளியிடப்பட்டது. 2018 ஜனவரி மாதம் ஆப்பிள் போனுக்காக அதே அப்ளிகேஷன் ஆப்பிள் iOS மொபைலுக்காகவும் வெளியிட தேவன் உதவி செய்தார். அதில் அநேக சகோதரர்கள் உதவினார்கள். சென்னையில் இருக்கிற சகோதரர்கள் மற்றும் பாஸ் கூட அந்த கரெக்ஷன் அலைன்மெண்ட்லாம் பண்றதுக்கு அதிகமாக உதவணும். அது இல்லாம அதுக்கான கரெக்ஷன் சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கூட இருக்குது. அதில் கூட அநேகர் அந்த எழுத்து பிழைகள் மற்ற மிஸ்டேக்லாம் போடுவாங்க. அதெல்லாம் சரி செய்து கொண்டிருந்தோம். அதே அந்த வேலைகளுக்கு மத்தியிலும் கூட நான் டிசிஎஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தப்ப டிசிஎஸ்ல சமூக சேவைகளுக்காக ஒரு பெரிய கம்பெனி இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு ஏதாவது சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும், கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுல பர்பஸ் ஃபார் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம வாழணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில ரொம்ப மோசமான இருக்கிற வாழக்கூடிய மக்கள் வாழக்கூடிய இடத்துக்கு போய் அவங்களுடைய அந்த அவங்க வீடு இருக்கிற இடத்தெல்லாம் சுத்தம் பண்றது, அப்புறம் அந்த பீச்செல்லாம் சுத்தம் பண்றது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் ஈடுபட ஆரம்பிச்சேன். எனக்கு ஏன்னா அந்த மாதிரியான வேலைகள்லாம் எனக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும். நான் காலேஜ் படிக்கிறப்பே என்எஸ்எஸ்ல இருந்தேன். என்எஸ்எஸோட லீடு நான் தான். இந்த மாதிரியான காரியங்கள்ல எனக்கு அதிக ஈடுபாடும் அதுல ஆர்வமும் இருந்துச்சு. அப்படி போய்கிட்டு இருக்கிற நேரத்துல அங்க இருக்கிற ஸ்கூல்ல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற பசங்களுக்குலாம் போயிட்டு வீக்கெண்ட்ல சாட்டர்டே சண்டே 2 நாளும் அங்க இருக்கிற பசங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பத்தி டீச் பண்ணுவோம். அப்புறம் நிறைய நாங்களாகவே பணங்கள்லாம் எல்லாத்துக்கிட்டையும் கலெக்ட் பண்ணி அங்க இருக்கிற முதியோர் இல்லம், இந்த கேன்சர்னால பாதிக்கப்பட்டவர்களுடைய இல்லம், அங்கெல்லாம் போய் அவங்களுக்குலாம் உதவி பண்ணுவோம். ஏன்னு தெரியல, எனக்குள்ளாகவே இது போல காரியங்கள்ல அதிகமாக ஈடுபடுவதற்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்தது. அதனாலவோ என்னவோ தெரியவில்லை, கிரகாம் ஸ்டெயின்ஸ் அவர் செய்த அந்த ஊழிய முறைமை என்னை ஈர்த்ததாக இருந்தது. இப்படியாக போய் கொண்டிருக்கிற பொழுது 2016 நான் ஒக்கியப்பேட்டை சபையோட அங்க ஐக்கியப்பட்டு இருந்தேன். அங்க இருக்கிற
சகோதரர் தாசன் பால் அவரோடு எனக்கு தொடர்பு கிடைத்தது. அவர் மூலமாக அவரும் இன்னும் ஒரு 2 சகோதரர்கள் தாசன், லாபின் பால், பெஞ்சமின் ப்ரௌன் இவர்களெல்லாம் சேர்ந்து எக்ஸடஸ் டிவி தமிழ் என்ற ஊழியத்தை அவர்கள் செய்து வந்தார்கள். அந்த ஊழியத்திலும் கூட தொடர்ந்து அவர்களோடு இணைந்து இந்த மீடியா ஊழியத்துல பங்கு பெற தேவன் உதவி செய்தார். அப்படியாக நான் செய்து கொண்டிருக்கிற பொழுது 2020 நமக்கு எல்லாத்துக்கும் 19-20 லாக்டவுன், 2020 வந்து ஒரு ஜூம் மீட்டிங் நடந்துச்சு. OMF ஆபரேஷன் மிஷன் ஃபோக்கஸ் என்பவர்கள் மூலமாக வாலிபர்களுக்காக 2 நாட்கள் ஜூம் மீட்டிங்ல ஈவினிங் டைம்ல ப்ரோக்ராம் நடந்துச்சு. அதுல வந்து கேட்கப்பட்ட கேள்வி, எனக்கு முன்பாக வைக்கப்பட்ட கேள்வி, நாம் எல்லாரும் ஒரு நாளைக்கு சராசரியாக பல மணி நேரங்கள் நாம் நம்முடைய போன்ல நம்ம யூஸ் பண்றோம், சோசியல் மீடியா யூஸ் பண்றோம். ஆனா அதுல நாம என்ன பண்ணுறோம் அப்படின்ற கேள்வி எனக்கு முன்பாக வைக்கப்பட்டது. எனவே சோசியல் மீடியாவில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்றப்ப ஏதோ தேவனுடைய நாமத்தை எப்படியாவது ஒரு முறையில அந்த மீடியா மூலமா நீங்க வெளிப்படுத்த முடியும். நீங்க தினந்தோறும் மணிக்கணக்காக அதுல டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, ஏதோ ஒரு விதத்துல நீங்க அதை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னதுனால இன்னும் அதிகமாக ஆர்வமாக இந்த எக்ஸோடஸ் மினிஸ்ட்ரியோடு சேர்ந்து இந்த ஊழியத்திலே பங்கு பெற எனக்கு தேவன் உதவி செய்தார். அதன் மூலமாக தேவன் எனக்கு உணர்த்தினார். அதன் மூலமாக அதிலே அதிகமாக தொடர்ந்து அந்த ஊழியத்திலே பங்கு பெற தேவன் உதவி செய்தார். எக்ஸோடஸ் மினிஸ்ட்ரி, எக்ஸோடஸ் டிவி தமிழ் என்று இருந்த அந்த ஊழியமானது 2022ஆம் ஆண்டு ஒரு ட்ரஸ்டாக, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் NGO-வாக பதிவு செய்யப்பட்டு அதிலே ஒரு ட்ரஸ்டியாக கூட நான் இருக்கிறேன். அதில் பதிவு செய்யப்பட்டு அதன் மூலமாக 4 காரியங்களை நாங்கள் செய்து வருகிறோம். ஊழியர்களுக்கு மாதம் ஒரு ஊழியருக்கு உதவி கொண்டு ஃபினான்சியலாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். 2வது காரியம், ஃபினான்சியலாக சப்போர்ட் இல்லாதவங்களுக்கு, ரொம்ப புவராக இருக்கிறவங்களுக்கு, மருத்துவ தேவைகள் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். புக் பப்ளிஷிங்காக அதையும் கூட பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் 4வதாக டெக்னாலஜி வைஸ் எப்படி வந்து இந்த நம்முடைய ஊழியத்தை கொண்டு போவது அப்படின்றதுக்கான முயற்சிகளையும் 4வதாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கப்ப 2022 டிசம்பர் மாதம் வருஷம் குற்றாலத்துல மீட்டிங் நடக்கும். குற்றாலம் விசுவாசிகள் மூலம் அந்த மீட்டிங்க்கு நான் போகல. அதே எக்ஸோடஸ் டிவியில இருக்கிற மற்ற நபர்கள்லாம் சென்றாங்க, அங்கே போனாங்க. அந்த மீட்டிங் முழுசா ஒளிபரப்பு பண்ணாங்க. எதேச்சியா ஒரு நாள், நான் அந்த மீட்டிங் ஃபுல்லாக கேட்கல, எதேச்சியா ஒரு நாள் சாயந்தரம் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் சூலூர்ல அண்ணன் வீட்டில் இருந்தேன், வேலை பார்த்துட்டு இருந்தேன். வேலை பார்க்க சாயந்தரம் சாட்சி நேரம் ஒரு சாட்சி சொல்லிட்டு இருந்தாரு. அவரோட பேரு ஆல்பர்ட் ஜெரி. அவர் வந்து பாகோடு சபையில இருக்கிற கன்னியாகுமரியில பாகோடு சபையில இருக்கிற ஒருத்தர். அவர் தன்னுடைய ஊழிய காரியத்தை குறித்து அவர் சாட்சி சொல்லி கொண்டிருந்தார். அவர் எப்படியாக ஊழியத்திற்கு போனார். அவர் இமாச்சல பிரதேசத்தில் இருக்கிற லடாக் என்ற பகுதியில் இருக்கிற திபெத்தியன் மக்கள், ஒரு கூட்டம் மக்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர் எப்படியாக அந்த ஊழியத்திற்கு அவர்கள் மேல் பாரம் என்று அழைக்கப்பட்டார், அங்க எப்படி அவர் சென்றார், எப்படி ஊழியம் செய்தார் என்ற காரியத்தெல்லாம் கேட்கும் பொழுது அது எனக்கு உற்சாகமூட்டக்கூடிய காரியமாக இருந்தது. எனவே என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் தேவனுக்காக ஏதோ ஒரு வகையிலே ஊழியம் செய்ய வேண்டும். அந்த ஊழியம் எப்படியாக இருக்க வேண்டும் என்றால், எடுப்பிலே வார்த்தையிலே ஆண்டவர் தான் உண்மையான தேவன், அவர்தான் உங்களுக்காக இந்த உலகத்திற்கு வந்து உங்களுக்காக மரித்தார், அவர்தான் உங்களை சிருஷ்டித்தார் என்றெல்லாம் சொல்லி ஊழியம் செய்யக்கூடாது என்று திட்டமும் தெளிவுமாக இருந்தேன். எப்படி ஊழியம் செய்யணும் அப்படின்னா, நான் எதுவுமே பண்ணக்கூடாது, ஏதோ ஒரு தேவனை அறியாத ஒரு இடத்துக்கு போகணும். தேவனை இயேசு கிறிஸ்துனா யாருன்னே தெரியாத ஒரு இடத்துக்கு போய் அங்க இருக்கிற மக்களுக்கும் அங்க இருக்கிற சமுதாயத்துக்கும் ஏதோ அவர்களுக்கு நலப்பணிகளை செய்வதன் மூலமாக ஏதோ ஒரு நாள் நீங்க ஏன் இங்க வந்தீங்க, ஏன் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்கீங்க, உங்க ஊர் இது இல்லையே, உங்களுக்கு இங்க வந்து செய்யணுன்ற அவசியம் என்ன என்ற கேள்வி வரும் பொழுது, அதை யோசித்து கேட்கும் பொழுது அவர்களுக்கு அப்பொழுது கிறிஸ்து என் மேல் எப்படியாக அன்பு கொண்டார், அந்த அன்புதான் என்னை இப்படியாக செய்ய வைக்கிறது, நீங்களும் கிறிஸ்துவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், இப்படியாக ஒரு ஊழியத்தை நான் செய்ய வேண்டும் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். என்னுடைய 2023 எனக்கு 28 வயசு ஆச்சு. எனக்கு திருமணத்திற்காக பெண் பார்த்து கொண்டிருந்தார்கள். மோரியா யூனிவர்சிட்டியில இருக்கிற மெர்லின் ஆண்டி கிட்ட நான் என்னுடைய திருமணத்துக்கு அந்த பெண் பத்தி சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன், அவங்ககிட்ட போய் இந்த பேசிட்டு இருந்தேன், எனக்கு வந்து ஒரு மருத்துவம் படித்த ஒரு பெண்ணோ இல்ல மருத்துவ துறையில ஏதோ ஒரு வேலை செய்கிற ஒரு பெண்ணோ எனக்கு மனைவியாக வந்தால் அது நன்றாக இருக்கும். ஏன்னா அப்படி இருந்துச்சுன்னா
ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஊருக்கு போறப்ப அந்த ஊர்ல இருந்து ஊழியர் அந்த ஊர்ல போய் இருக்கிறப்ப ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் மருத்துவத்தின் மூலமாக தனிப்பட்ட முறையில அந்த குடும்பத்தை சந்திக்கலாம். அப்படி ஒரு நெருக்கத்தை நம்ம ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அதன் மூலமாக நம்ம தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா பார்த்தோம்னா இப்படி என்னுடைய எண்ணம் இருந்துச்சு. ஆனா எனக்கு வந்த வாழ்க்கை துணையை பார்த்தோம்னா இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. எனக்கு கூட ஒரு கேள்வி, என்னடா நம்ம இப்படி யோசிச்சுட்டு இருந்தோம், நமக்கு பார்த்தா இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்த்தா இன்ஜினியரிங் ஐடி துறையிலேயே இன்ஜினியர் வேலைக்கு எடுக்க மாட்டேங்கிறான். டிப்ளமோ படிச்சவங்க தான் வேலைக்கு எடுக்கிறான். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் பார்த்தோம்னா நம்ம மெடிக்கல் யோசிச்சுட்டு இருந்தோம், இப்போ இன்ஜினியரிங் வருது அப்படின்றப்ப அது தேவனுடைய அந்த திருமண காரியம் தேவனுடைய வழிநடத்தலும் அவருடைய எங்களுக்குள்ள சமாதானமும் இருந்தது. அப்படியாக எங்களுக்கு ஆகஸ்ட் 25ஆம் தேதி 2023 திருமணம் நடந்தது. ஆகஸ்ட் மாசம் திருமணம் முடிஞ்சது. ஆகஸ்ட் மாசம் நான் ஒரு 20-25 நாள் நான் லீவ் எடுத்திருந்தேன் என்னோட கல்யாணத்துக்காக. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். 2023 ஜூலை மாசம் நம்முடைய சபைக்கு பாலகிருஷ்ணன் அவர் வந்திருந்தாரு. அவர் வந்ததுக்கப்ப அவர்கிட்ட இந்த விஷயத்த நான் சொன்னேன். என்ன அப்படின்னா, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்குது, இப்படியாக நான் ஒரு ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன் அப்படின்றத சொன்னேன். ஏன் நான் இதை பாலகிருஷ்ணன் சொன்னேன் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கை துணை இப்படி வரப்ப நான் இப்படி வாழ்க்கை துணை என்னோட குடும்பமா சேர்ந்து நான் இப்படி ஒரு ஊழியத்தை செய்யணும்னு நான் மெர்லினாட் சொல்லிட்டு இருந்தப்ப அவங்க சொன்னாங்க, உன்ன மாதிரிதான் விசால்னு ஒரு தம்பி பெரம்பலூர்ல இருந்து வந்தா. அப்படி அந்த தம்பி ஐடியில வேலை பார்த்துட்டு இருந்தான், உன்னைய மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருந்தான். அவனுடைய கல்யாண சமய நேரத்துலதான் அவன் ஊழியத்துக்கு போனோம், அதுவும் முக்கியமா நார்த் இந்தியாவில யூபிக்கு போகணும் அப்படின்ற அந்த வாஞ்சைனாலையும் அதிக ஏவுதல்னாலையும் அவன் தன்னுடைய வேலையை விட்டுட்டு, அந்த வேலையை விடுற சமயத்துல கூட அவனோட கம்பெனில இருக்கவங்கலாம் மேனேஜர் தான் திட்டுனாங்க. அது அப்படி இருக்கிறப்பையும் கூட அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த கடைசி நாள்ல எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கும் கடைசியா சுவிசேஷம் சொல்லிட்டு அவன் யூபிக்கு ஊழியத்துக்கு போனான். அவனோட வாழ்க்கை துணையை பத்தி அவன் யோசித்துட்டு இருக்கிற சமயத்துலதான் அவன் யூபிக்கு ஊழியத்துக்கு போனான். யூபியில இருக்கிற ஒரு ஊழியருடைய ஒரு பெண்ணே அந்த திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க. யாராவது ஒருத்தர் இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு வந்தாங்கன்னா அவங்கள திருமணம் செய்து கொள்றதுக்கு அவங்க ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சமயத்துலதான் இங்க இருந்து விசால் போனாங்க. விசால் போனது எப்படி போனாங்க அப்படின்னா, பாலகிருஷ்ணன் மூலமா தான் போனாங்க. ஒரு 3 மாசம் அவரோட சேர்ந்து அவரோட வீட்டிலேயே இருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு மறுபடியும் அங்கிருந்து ஒரு 3 மாசம் யூபியில போய் அங்கிருந்து அவர்கள் ஊழியம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு திருமணம் நடந்துச்சு. இந்த மாதிரியான காரியங்கள்லாம் சொன்னப்ப அவர்கிட்ட பாலகிருஷ்ணன்கிட்ட மெர்லினாட்டி சொல்லியிருந்தாங்க. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசியிருந்தாரு. ஒரு நாள் நைட் எங்க வீட்டுக்கு வந்துட்டு பாஸ்கர் மாமா வீட்டுல கொண்டு போய் அவர் விடுறப்ப கார்ல தான் நான் இதை சொல்லிட்டு போனேன் அவர்கிட்ட. இந்த மாதிரி எனக்கு அவர் கேட்டப்ப இந்த மாதிரி எனக்கு ஒரு வாஞ்சி இருக்குது, இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா ஜெபம் பண்ணலாம் அப்படின்ட்டு அவரு போயிட்டாரு. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாசம் எனக்கு ஃபோன் பண்ணாரு. இந்த மாதிரி நாங்கள் யூபிக்கு ஒரு சர்வே ட்ரிப்புக்காக போறோம், அதுக்கு வர முடியுமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஆனா என்னால வர முடியாது, இப்பதான் நான் ஒரு 25 நாள் லீவ் எடுத்தேன் கல்யாணத்துக்காக, மறுபடியும் என்னால ஒரு 20-25 நாள் லீவ் எடுக்க முடியாது. ஏன்னா அந்த சர்வே ட்ரிப் 25 நாள் போகணும், என்னால அவ்வளவு நாள் லீவ் எடுக்க முடியாது. அடுத்த தடவை நம்ம வேற எங்கேயாவது போனோம்னா கண்டிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்படியா இருக்கிறப்ப அடுத்த 2024 ஏப்ரல் மாசம், ஏப்ரல் 12 முதல் 24 வரைக்கும் ஒரு ஊழிய ஆய்வு பயணத்துக்காக போகிறதுக்கான ஒரு திட்டம் வந்துச்சு. அது என்ன அப்படின்னா, ராஜஸ்தானுக்கு முதல் முறையாக நாங்கள் போகிறோம். இதுக்கு முன்னாடி போனதே கிடையாது. யூபிக்கு பல முறை போயிருக்கோம், ஆனா ராஜஸ்தானுக்கு இப்பதான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தானுக்கு போகிறதுக்கான ஒரு அழைப்பு வந்தது. நான் வரேன்னு சொல்லியிருந்தேன். குடும்பமா தான் நாங்க போறதா இருந்துச்சு. நானும் சௌமியாவும் தான் போறதா இருந்துச்சு. ஆனா சௌமியா அப்போ பிரெக்னண்டா இருந்து 6வது மாசம். பாலகிருஷ்ணன் என்ன சொன்னாங்க, நாங்க எங்க போனாலும் குடும்பமா தான் போவோம், நீங்களும் குடும்பமா வரங்க, வாங்க, பிரயோஜனமா இருக்கும், நிறைய விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த சர்வே ட்ரிப்ன்றது அடுத்தடுத்து உடனே ஒவ்வொரு இடத்துக்கா நாங்க போயிட்டே இருக்கோம், ரொம்ப டிராவல் அதிகமா இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல வரலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. ஆனா சாம்கே ஜானன் ஒரு நாள் ஃபோன் பண்ணிட்டு, இல்ல ஜோஸ் இப்ப எத்தனாவது மாசம் அப்படின்னாரு. சொன்னேன் 6வது மாசம் தான் அப்படின்னு. அப்ப கண்டிப்பா வேணாம், நான் சொல்றேன், இப்ப நீ போயிட்டு வா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமேல நீங்க ஃபேமிலியா போயிட்டு வரலாம், இப்ப நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு சொன்னாரு. அப்படியாக நான் மட்டும் ராஜஸ்தானுக்கு போனேன். ராஜஸ்தான் போகும்போது நாங்கள் 3 இடத்துக்கு போனோம். முதல் இடம் அல்வர், 2வது இடம் ஸ்ரீ கங்கா நகர், 3வது பிகானர். 3 இடத்துக்கு போனோம். இந்த அல்வர்ன்றது ராஜஸ்தானுடைய நார்த் ஈஸ்ட்ல இருக்குது. அது அதான் பார்டரு. அதுக்கப்புறம் போயிட்டோம்னா டெல்லி, யூபி இந்த பக்கத்துல.
ஸ்ரீ கங்காநகர்ன்ற ஒரு இடத்துக்கு போனோம். அது வந்து பாகிஸ்தான் பார்டர், பஞ்சாப் பாகிஸ்தான் பார்டர், அது நார்த் வெஸ்ட்ல இருக்குது. அடுத்து பிகானர் ஒரு இடத்துக்கு போனோம். பிகானர்ன்றது இந்த தார் டெசர்ட்னு சொல்றாங்க, அந்த இடத்துல தான் பிகானர் இருக்குது. அது சவுத் ராஜஸ்தானா இருக்குது. இந்த மாதிரி 3 இடத்துக்கு போனோம். 3 இடத்துக்கு போனதுல முதல் இடம் நாங்கள் போனது அல்வர். அல்வரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அல்வர்ல வந்து ஒரு பைபிள் காலேஜ் இருக்குது. நார்த் இந்தியா பைபிள் காலேஜாக இருந்தது. இப்ப நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தியாலஜிக்கல் ஸ்டடீஸ் என்ற அந்த பேர்ல அங்க அந்த பைபிள் காலேஜ் நடந்து வருகிறது. அங்க நான் போயிருக்கிறப்போ 3 நாள் நாங்க அங்க இருந்தோம். 3 நாள் இருந்துட்டு 4வது நாள் நாங்க மதியானம் கிளம்பணும். ஆனா 3வது நாள் மதியானம் எங்களுக்கு நான் துணி துவைச்சிட்டு இருந்தேன். அங்க இருக்கிற அந்த பைபிள் காலேஜ்ல துணி துவைச்சிட்டு இருக்கப்ப ஸ்கூல்ல இருந்து, அங்க இருக்கிற ஒரு ஸ்கூல்ல இருந்து 2 பேர் வந்திருக்காங்க, உங்களை பார்க்கணும்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்க ஒரு 2-3 பேர் போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு நாங்க போய் அவங்கள பார்த்தோம். பார்த்தப்ப அவங்க சொன்னது, நாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் இங்க அல்வர்ல வச்சிருக்கோம், அதுல ஒரு 1000 பேத்துக்கு மேல படிக்கிறாங்க. இந்த அல்வர்ல இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தூரம் ஒரு பக்கத்துல இன்னொரு மாவட்டம் இருக்குது. அந்த மாவட்டத்துல இன்னொரு ஸ்கூல் நாங்க ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்கூல் வந்து ஒரு பப்ளிக் ஸ்கூல், ஒரு சிபிஎஸ்இ சிலபஸ் இருக்கிற ஸ்கூல். அந்த ஸ்கூலுக்கு எங்களுக்கு ஒரு டீச்சர் வேணும், யாராவது வரணும்னு சொல்லி நாங்க பார்த்துட்டு இருந்தோம். அப்ப எங்களுக்கு வந்து அந்த பைபிள் காலேஜ்ல இருக்கிற, இந்த பைபிள் காலேஜ் தொடங்கின டிஜே ஜோசப் அப்படின்றவரு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்தாங்க. 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்க 2 பேரும் வந்தாங்க. அவங்க 2 பேரும் மலையாளி, இங்கிலீஷ்ல தான் பேசினாங்க. எல்லா விஷயமும் கேட்டாங்க. கேட்டுட்டு நான் என்னமோ இப்பயே என்னை கூட்டு போற மாதிரி, சரி எப்போ வரீங்க, அவன் போலாமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நாங்க ஒரு டீமா வந்திருக்கோம், நாங்க இந்த டீம் இன்னும் நிறைய போக வேண்டிய பயணங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்க வீட்டுக்கு போனோம், என்னோட ஃபேமிலி இருக்குது, நான் அங்கெல்லாம் பேசணும் அப்படின்னு வீட்டுல ஃபேமிலி எல்லாம் பேசி நாங்க டிசைட் பண்ணிட்டு தான் வர முடியும், அதனால நாங்க போயிட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டோம். இந்த விஷயத்த நான் சொல்றப்ப 3 நாள் நாங்க அங்க இருந்தோம், அல்வர்ல இருந்தோம். இந்த சம்பவம் நடந்தப்ப எனக்கு ஞாபகம் வந்த வசனம் நெகேமியாவோட புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் எருசலேமுக்கு வந்து அங்கே 3 நாள் இருந்த பின்பு நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நான் ஏறி போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை அப்படின்ற வசனத்தை தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. எப்படி அங்கு நெகேமியா போய் எருசலேம் என்னுடைய அரண்களை கட்டுவதற்கு அவர் நகர சோதனை செய்தாரோ, அவர் அதே போல ஒரு காரியத்திற்காக தான் இந்தியாவில் இருக்கிற ஏதோ ஒரு பகுதிக்கு ஊழியத்திற்கு போக வேண்டும் என்கிற அந்த நோக்கத்திற்காக தான் போனது. ஆனா இதை குறித்து எனக்கு இதுதான் என்னுடைய காலிங், நான் எதிர்பார்க்காத நேரத்துல தேவன் இப்படியான ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இதை பத்தி யாருக்கிட்டையும் நான் பேசல. ஆனா இடையில பாலகிருஷ்ணன் நாங்க டிஸ்கஸ் பண்றப்ப, பைபிள் படிச்சா நாங்க தியானிக்கிற சமயத்துல சொல்லுவாங்க, ஜோசப் ஒன்ன ராஜஸ்தானுக்கு நீ வர யாருனாலும் இருக்க முடியாது அப்படின்னு சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கப்ப எனக்கு கிளியரா தெரிஞ்சிச்சு, ஆண்டவர் என்னோடு பேசினார், நீ எதிர்பார்த்து கொண்டு இருந்த அந்த காரியம் தேவை, இங்குதான் நீ செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா ராஜஸ்தானை பத்தி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லுவோம். ராஜஸ்தான் வந்து ரொம்ப எக்கனாமிக்கலா, அதாவது அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப பணம் வசதி அதிகம் படைத்தவர்கள் தான். யாருமே ஏழை அப்படின்னு சொல்றதுக்குலாம் யாரும் இல்லை, ரொம்ப வசதியானவர்கள். அவங்க கிட்ட போயிட்டு, ஏன்னா நமக்கு தெரியும் இங்க இருக்கிறவங்க எல்லாம் அந்த ஸ்டேட்டெல்லாம் எல்லாமே ஓன் பிசினஸ். நம்ம சென்னையா இருக்கட்டும், கரூரா இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், பெரு தொழில் செய்கிறவர்கள் எல்லாம் ஹோல்சேல் வியாபாரம் பண்றவங்களாம் அவங்க தான் பண்றாங்க. அங்கேயுமே அதே மாதிரிதான். அவங்க கிட்ட பணத்துக்கு பஞ்சம் இல்லை. அவங்க கிட்ட போயிட்டு ஆண்டவரை பத்தி, தேவனை பத்தி, தேவன் இல்ல கடவுளை பத்தி பேசினாலோ அல்லது பரலோகம் அப்படின்ற மாதிரியான காரியத்தெல்லாம் பேசினாலோ காது கொடுத்து கேட்பதற்கெல்லாம் அவங்க தயாரா இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு தேவை, அவங்களுடைய வாழ்க்கை எல்லாம் பரிபூர்ணமாக இருக்குது, அதெல்லாம் கேட்கறதுக்கு அவர்கள் தயாராக இல்லை. இன்னும் சில இடத்துல நாங்க போய் பார்த்தோம். அவங்க பார்த்தப்ப இந்த அசுத்த ஆவியினால அவர்களுடைய செயல்பாடுகள்லாம் அதிகமா இருந்தது. அதுல ஆட்கொள்ளப்பட்டவர்கள் அதிகமான பேர் இருந்தார்கள். இன்னைக்கும் நாங்க போன இடத்துலயும் கூட அநேக இடங்கள்ல இயேசு கிறிஸ்துனா யாருன்னே தெரியாத மக்கள் இருக்கிற இடங்களும் கூட இருந்தது. அதே போல பார்த்தோம்னா இன்னைக்கு நம்மளுடைய சமுதாயம் நல்லா வளர்ந்துருச்சு, ஆனா அங்க இருக்கிற சமுதாயம் இன்னும் வளர்க்கல. வறட்சி தான் அதிகமா இருந்தது. வறட்சின்னு சொன்னா அந்த வளர்ச்சியில, சமுதாயத்தினுடைய வளர்ச்சியில வந்து இன்னும் எதுவுமே அதிகமா இல்லை. அங்க பார்த்தோம்னா நாங்க ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். FMBB ஊழியத்தின் மூலமாக ஒரு நடத்தப்படுகிற ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அந்த பாய்ஸ் ஹாஸ்டல் மேல மாடியில இருந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு தெரு, நீண்ட தெரு.
அந்த தெரு ரொம்ப கிளியரா தெரியுது. அந்த தெரு முழுவதுமே விபச்சார தொழில். அதாவது விபச்சார தொழில்னா ஏதோ விடுதியில அந்த மாதிரி இடத்துல நடக்கல. அவர் வீடுகள் அவங்கவுங்க வீடுலயே நடக்குது. வீட்டு முன்னாடியே அந்த வீட்டுடைய பெண்கள், பொண்ணு, அம்மா எல்லாருமே உட்காந்துருப்பாங்க. வண்டியில நிறைய பேர் வருவாங்க. வரவங்க பார்த்துட்டு யாரு எங்க வேணுமோ அப்படி போயிட்டு அதுக்கான காசு எவ்வளவுன்றது அவங்க அப்பா, அவங்க அண்ணன் அந்த மாதிரி அட்டன்ட்ட கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. இந்த மாதிரி அந்த ஒரு ஒரு ஊருன்னு தான் சொன்ன ஒரு ஒரு ஊர் முழுவதுமே இப்படிப்பட்ட பாவத்திற்கு அவர்கள் உட்பட்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் நாங்க அங்க போய் பார்த்தோம். பார்த்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற இந்த காரியங்கள்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் டிஜே ஜோசப் அங்கிள் எங்களோட பேசினாரு. இங்க வந்து அறுப்பு மிகுதியாக இருக்கிறது, ஆனா வேலையாட்களோ கொஞ்சம் அப்படின்னு சொல்லி பேசினாரு. மத்திய 9ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறபடி இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை கண்டபோது மெய்ப்பெற்றில்லாத ஆடுகளை போல அவர்கள் தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியாக அவர்கள் மேல் மனதுருகி என்கிற அந்த வார்த்தையை அவர் சொன்னது போல அந்த மக்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட அந்த எண்ணமும் அவர்கள் மேல கரிசனையும் அவர்களுக்காக என்னுடைய இருதயம் அது பாரப்பட்டது. ராஜஸ்தானுடைய நிலைமை இப்படியா இருக்குது. ஆனா ராஜஸ்தான்ல ஒரே ஒரு தேவை இருக்கிறது. என்ன தேவை அப்படின்னா, அவர்களுக்கு தேவனை குறித்த தேவையில்லை, பணத்தை குறித்த தேவையில்லை, எதுவுமே இல்லை. அவர்களுக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைமையில அவர்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவை என்ன அப்படின்னா கல்வி தேவை. அவர்கள் படிப்புக்கெல்லாம் பெரிய இம்பார்ட்டன்ஸ் இது வரைக்கும் கொடுத்ததில்லை. ஏன்னா அவங்கள்ட்ட தேவையான பணம் இருக்குது, அதை வச்சு அவர்களுடைய தொழிலாக அவர்கள் குலத்தொழிலாக அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனா அவங்களுக்கு இன்னைக்கு தேவையா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு கல்வி தேவையாக இருக்கிறது. இந்த தெரிஞ்சதுனாலதான் 1965 அங்க ஊழியத்துக்கு போனாரு. இந்த நான் சொல்ற டிஜே ஜோசப் என்கிற அந்த அங்கிள். அவருக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 80 வயதுக்கு மேல இருக்கும். அவர் அங்க போய் முதன்முறையாக அவர் அங்க செய்தது ஸ்கூல் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த ஸ்கூல்ல கிட்டத்தட்ட 1000 பேருக்கும் மேலான நபர்கள் அவர்கள் படித்துக் கொண்டிருந்தார்கள். எப்படி நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு கேரளாவிலிருந்து ஒரு கட்டத்துல அநேக ஊழியர்கள் வந்தார்களோ அதே போல நம்ம விஎம் கிரீன் அங்கிள் வந்தாங்க, எமி செரியன் வந்தாரு, சிகே சாமுவேல் வந்தாங்க. இந்த மாதிரி வந்தது போல அந்த இடத்திற்கும் 1960-65 காலகட்டத்திலே அநேகர், முக்கியமாக மலையாளிகள் அநேகர் ஹிந்துஸ்தான் பைபிள் காலேஜ், சென்னையில இருக்க ஹிந்துஸ்தான் பைபிள் காலேஜ்ல படிச்சுட்டு அவர்கள் அங்க ஊழியத்துக்கு போயிருந்தாங்க. அவர்கள் அங்க போய் செய்த ஊழியம் தான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ராஜஸ்தானுக்கு வேற யாராவது ஊழியத்துக்கு போனாங்களா அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஒரு சில பேர், 1, 2, 3 அவர்கள் தான். அன்றைக்கு அவர்கள் சென்றவர்கள் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறவர்கள் அந்த ஊழியம் செய்து கொண்டிருக்காங்க. வேற யாரும் அவங்க ஊழியத்துக்கு புதுசா போகல. அப்ப அவருடைய ஆலோசனை வழிகாட்டுதல்படி அவர் ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்காரு. அந்த ஸ்கூல் வந்து இப்ப கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வித்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பினான்சியலா தேவை இருந்ததுனால அதை அவங்க வித்துட்டாங்க. அவர் சொன்னாரு, ஸ்கூல் நாங்க நடத்திட்டு இருந்த வரைக்கும் ஸ்கூல்ல இருக்கிற அங்க இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மூலமா, அந்த மாணவர்கள் மூலமா அவர்களுடைய பெற்றோர்களை சந்திக்க முடியும். அவர்களுக்கு நாங்க சுவிசேஷத்தை எப்படிதான் நாங்க செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ ஸ்கூல் தான் ஒரே ஒரு வே, அதாவது சுவிசேஷத்தை சொல்வதற்கு ஒரே ஒரு வழி என்றால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நம்ம சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி ஸ்கூல் மூலமா தான் நம்ம அவங்களுக்கு இது பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு ஸ்கூல் பள்ளி படிப்பு அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப தேவையா இருக்குது. இன்னைக்கு அவங்க பள்ளி படிப்பு கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு கல்வி சொல்லி தருகிற அந்த டீச்சர்ஸ், அவங்க வந்து அந்த குருஜி, அவங்களுக்கு ரொம்ப வந்து மரியாதை தருவாங்க. நாளைக்கு அவங்களுடைய வாழ்க்கையில முடிவுகள் எடுப்பதற்கு ஆலோசனைகள் எல்லாம் கூட கேட்டு அதன்படியாக அவர்கள் செய்வார்கள். என்ன, அதனால ஸ்கூல் மூலமா தான் நம்ம ஊழியம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவர்கள் சில அறிவுரைகளை கொடுத்தார். அது மட்டும் இல்ல, அவங்க ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணப்ப அந்த ஸ்கூல்ல படிச்ச ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அவங்க ஸ்கூல்ல வந்து அங்க லோக்கல்ல இருக்க ஒரு பொண்ணு வந்து சேர்ந்து படிச்சாங்க. அந்த பொண்ணு இன்னைக்கு நம்ம சிஎம்சி மெடிக்கல் காலேஜ்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவராக அவர்கள் இருக்கிறார்கள், மகப்பேறு மருத்துவராக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அங்கு தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொண்டு என்று வேலையோடு கூட அங்கு ஊழியத்தை செய்து வருகிறார்கள் என்ற காரியங்கள் எல்லாம் அவர் சொன்னார். அப்ப அவருடைய ஆலோசனை, அவருடைய வழிகாட்டுதல்படியாக அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு வீட்டுல பேசிட்டு முடிவெடுத்து அவருக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். அந்த ஃபோனோட கான்டாக்ட் நம்பர் அந்த ஸ்கூலுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ் கொடுத்தாங்க. அவங்கள்ட்டே ஃபோன் பண்ணி பேசினேன். அவங்க எதிர்பார்த்தது 2024 ஏப்ரல் நான் வந்து ஜாயின் பண்ணுவேன். ஆனா நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், என்னால் இந்த வருஷம் வர முடியாது,
எனக்கு என்னோட ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்டா இருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரியான காரியங்கள்லாம் இருக்கு. ஆனா அடுத்த வருஷம் நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். தாராளமா வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரோமர் 10ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனத்தின்படி அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள், அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள், பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள், அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் என்ற வசனத்தின் மூலமாக நாம் போய் அங்க அறிவித்தால் தான் இயேசு கிறிஸ்து யார் என்றே தெரிந்து கொள்ள முடியும். அப்படி அறிவித்தால் தான் அவர்களுக்கு எது பாவம், எதிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும் என்றெல்லாம் தெரிய வேண்டும் என்பதனாலே அங்கு சென்று ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்தோம். குடும்பமாக அதற்கு நாங்கள் ஜெபித்து வந்தோம். நான் போய் பார்த்துட்டு வந்த இடத்த எனக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குது. சரி, அங்க போய் எப்படியாவது சமாளிச்சிடலாம், தேவனுடைய ஊழியத்தை தான் செய்ய போறோம், அவர் பார்த்து கொள்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனா இதை நான் சௌமி கிட்ட சொன்னப்ப சௌமி வந்து அதை எப்படி நீங்க முடிவெடுக்கலாம், நான் இன்னும் இடத்த கூட நேரில் பார்க்கல, எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்க மட்டும் போய் ஊழியம் பண்றீங்கன்னா பரவாயில்ல, இடத்தையே பார்க்காம நீங்க பாட்டு என்கிட்ட கேட்டீங்க போலான்னு சொன்னேன், முடிவு எடுத்தாச்சு. ஆனால் எப்படி போறது, நான் என்ன இடத்த வந்து பார்த்தனா அப்படின்லாம் எந்த கேள்வியும் கேட்கல, எப்படி நீங்களா இப்படி சொல்லுவீங்க அப்படின்லாம் கேட்கல. நான் சொன்ன விஷயத்துக்கு போலாம் அப்படின்னு முழு மனசோட சொன்ன விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, ஒருவேளை சௌமியா வந்து என்கிட்ட சொல்லியிருந்தா நீ போய் பார்த்துட்டு வந்துட்ட, எனக்கு எப்படி தெரியும், நான் போய் பார்க்கணும்ல, நான் பார்க்காம எப்படி வர முடியும், நான் பார்க்காத ஒரு இடத்துக்கு எப்படி வர முடியும் அப்படின்னு தான் நான் கேள்வி கேட்டிருப்பேன். ஆனா நான் அந்த பதில நான் எதிர்பார்க்கல சௌமியிட்ட இருந்து. அப்ப ஒரு நாள் நான் கேட்டேன், ஏன்னா இந்த கேள்வி எனக்குலாம் ஓடிட்டே இருந்துச்சு. ஏன்னா என்ன கேள்வினா, எப்படி வந்து சௌமி இதை சொல்லியிருக்கோம், நான் சௌமி இதை சொல்றப்ப சௌமி எப்படி இந்த விஷயத்த சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை பத்தி யோசிச்சிருந்தப்போ ஒரு நாள் சௌமியிட்ட கேட்டேன், எப்படி நீ வந்து நான் சொன்னப்ப நீ நான் வரேன் அப்படின்னு சொல்லி இடத்தையே வந்து பார்க்கல, எதுவுமே பார்க்காம எப்படி நீ வரேன்னு சொல்லி சொன்ன அப்படின்னு நான் கேட்டப்ப சௌமியா வந்து தனக்குள்ளாக இருந்த காரியத்தை அப்பதான் சொல்லுச்சு. என்ன அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு சௌமிக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க போய் கல்யாணம் பண்ணிக்காம மலேசியால ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க வேலையோட. அப்படி இருக்கிறப்ப அவங்கள மாதிரியே நானும் போய் வேலையோட ஏதோ ஒரு இடத்துல தேவனுக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அப்பதான் எனக்கு இப்ப கேள்விக்கான பதில் கிடைச்சது. எப்படி வந்து சௌமி நான் சொன்னேன்னே வரேன்னு சொன்னதுக்கான பதில் அப்பதான் கிடைச்சது. எப்படி வந்து விசுவாசத்தினாலே ஆபிரகாம் அழைக்கப்பட்ட போது தான் போகிறேன்னா என்னதென்று தெரியாமல் புறப்பட்டு போனானோ, அதே மாதிரி சௌமியாவும் மனநிலைமையிலே புறப்பட்டு வருவதற்கு தயாராக தான் இருந்தது. ஆனா சாம்கே ஜான் சொன்னாங்க, நீ ஒரு தடவை ஃபேமிலியோட ஒரு தடவை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அவர்களுடைய ஆலோசனைப்படியும் எனக்குள்ளாகவும் அப்படி இருந்துச்சு. ஏன்னா நான் பார்த்துட்டேன், சௌமியாவும் பார்க்கணும், நான் அதை ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்றதுனால வருகிற மாதம் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி நாங்கள் இங்கிருந்து கிளம்பி ராஜஸ்தானுக்கு போகிறோம். ராஜஸ்தானுக்கு போயிட்டு 10ஆம் தேதி மறுபடியும் நாங்கள் திரும்பி வரோம். எனக்கு வேலையில் அடிக்கடி இந்த மாதிரி அடுத்து மார்ச் மாதம் இறுதி, அதாவது 26 இல்லை அப்படின்னா ஏப்ரல் மாதம் முதல் வாரத்திலே நாங்கள் நிரந்தரமாக ராஜஸ்தானுக்கு போக இருக்கிறோம். அதனால அப்போ ஒரு அதிக நாட்கள் லீவு தேவை. அதனால இப்ப லீவு போட முடியாதுன்றதுனால நாங்கள் இந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி போயிட்டு 10ஆம் தேதி வர்றதுக்கு நாங்கள் ஃப்ளைட்ல போயிட்டு வரோம். ஏன்னா இங்கிருந்து அங்க போறதுக்கே வந்து 2 நாள் முழு நாள் எடுத்துப்போம். நாங்க ராஜஸ்தான்ல இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு இங்க இருந்து 2400 கிலோமீட்டர் நாங்க போகிற இடம். இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடந்துட்டு இருக்கிறப்ப ஏப்ரல் மாசம் நான் போயிட்டு வந்தேன், எங்க ராஜஸ்தான் போயிட்டு வந்தோம். ராஜஸ்தான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஏப்ரல் 30ஆம் தேதி எங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த இன்க்ரிமெண்ட், அந்த அப்ரைசல் டைம் அப்பதான் நடக்கும். 2024 ஏப்ரல்ல பார்த்தா எனக்கு இன்க்ரிமெண்ட் இல்லை. நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம், இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாகவே இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப இந்த வருஷம் இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா இல்லை அப்படின்னு இழுத்துட்டு போய் கடைசி நேரத்தில் இன்க்ரிமெண்ட் அப்படின்ற ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓகே, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் செலவுகள்லாம் அதிகமாக இருக்கும். அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இன்னும் செலவுகள் அதிகமாக இருக்கும். அப்ப எப்படி ஆண்டவரே அப்படின்றப்ப எனக்கு நான் அந்த சமயத்துல படிச்சுட்டு இருந்த வேத பகுதி 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம். அப்ப அந்த வார்த்தைகள் மூலமாக தேவன் பேசினார். நேரம் கம்மியா இருக்கிறதுனால அந்த முழு பகுதியை நான் வாசிக்க விரும்பல. நான் அந்த ஒரு வருஷம் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம், உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போக போவதும் இல்லை, உணவும் ஒடுக்கவும் நமக்கு இருந்தால் அதுவே
போதுமென்று இருக்க கடவும் என்கிற வார்த்தையின்படியாக தேவன் பார்த்துக் கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நான் இருந்தேன். அப்ப அந்த சமயத்துல நிறைய யோசிச்சேன். ஏன்னா நான் வந்து இந்த வேலையில இருக்கிற வேலையிலிருந்து வேற வேலைக்கு போறதுக்காக நிறைய ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். எப்படி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1000 இன்டர்வியூக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். 1000 இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணியும் வந்து எந்த இன்டர்வியூக்குமே ஒரு சில இன்டர்வியூக்கு மட்டும் தான் எனக்கு கால் வந்துச்சு. எந்த இன்டர்வியூக்குமே எனக்கு கால் வரல. இப்படி இருக்கிற சமயத்துல நான் நிறைய விஷயங்கள் யோசிச்சேன். அப்பதான் பார்த்தேன், நான் இப்ப இருக்கிற வேலை எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற வேலை, என்னுடைய தேவை என்ன, என்னுடைய சூழ்நிலைமை என்ன அப்படின்றதெல்லாம் புரிந்து தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஏன்னா நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கேன். வீட்டுல அம்மாவோட சூழ்நிலைமை இருக்குது. அப்ப வீட்டுல இருந்தேன்னா உங்களுக்கு உதவியா இருப்பேன் அப்படின்றதுக்காகவும் தேவன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறேன். ஏன்னா நிறைய ஐடி கம்பெனில மறுபடியும் வேலைக்கு அவங்க ஆபீஸ்க்கே கூப்பிட்டாங்க. ஆனா நான் ஆபீஸ்ல தான் வேலைக்கே போனேன். போயிட்டு என்னுடைய சூழ்நிலைமை பற்றி சொல்றப்ப அவங்க அதுக்கு அலோவ் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் வீட்டுல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். இந்த கம்பெனிக்கு போய் நான் 3.5 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஒரு நாள் கூட நான் லீவு கேட்டப்ப எனக்கு வந்து லீவு இல்லைன்னு சொன்னது. அதாவது லீவுனா ஒரு நாளோ 2 நாளோ இல்லை, 15 நாள் 20 நாட்கள் லீவு கேட்டப்ப கூட ஏன் எதுக்குன்னு எதுவுமே கேட்க மாட்டாங்க. என்ன காரணம்னு கேட்பாங்க. காரணம் சொன்னா சரி ஓகே அப்ரூவ்ட் அப்படின்றாங்க. அந்த மாதிரிதான் என்னுடைய இது காரியங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி நான் இருக்கிற வேலையில ரொம்ப 8.5 மணி நேரம் வேலை அப்படின்னா 8.5 மணி நேரமே எனக்கு முழு வேலை இருக்காது. ஒரு 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் தான் எனக்கு முழுசாவே வேலை இருக்கும். அப்ப நிறைய ஃப்ரீ டைம் நிறைய இருக்கும். அதனால அந்த இடைப்பட்ட நேரங்கள்ல இந்த வீடியோ எடிட்டிங் ஒர்க்கு இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நான் செஞ்சுட்டு இருந்தேன். அப்ப இதெல்லாம் யோசிச்சு பாக்குறப்ப தேவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வேலை கிடைக்காம இந்த கம்பெனியில இருக்க வச்சிருக்காரு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இப்படி இருக்கிற சமயத்துல அப்படியே நாட்கள் போச்சு. இப்ப நாங்க இதற்காக ஜெபித்து கொண்டிருந்த பொழுது 2025 வருஷத்துல நாங்க போறோம் அப்படின்றப்ப நாட்கள் நெருங்க எனக்குள்ளாக அநேக காரியங்கள். நான் வந்து முடிவு எடுத்தப்ப நான் ரொம்ப தைரியமா அந்த முடிவு எடுத்துட்டேன். அதாவது எனக்கு ரொம்ப திறமை இருக்குது, இங்கிலீஷ் நல்லா பேசுறேன். என்னோட இங்கிலீஷை பார்த்துதான் அவங்க இங்கிலீஷ் டீச்சரா வர சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு லாங்குவேஜ் டீச்சரா தான் நான் போறேன், இங்கிலீஷ் டீச்சரா தான் நான் போய் வேலை செய்ய போறேன். அப்ப எனக்கு எல்லா திறமையும் இருக்குது. அதனால தேவன் என்னை அழைச்சிருக்காரு அப்படின்னு நான் என்னோட திறமையை நான் நம்பிக்கொண்டிருந்தேன். ஆனா நாட்கள் நெருங்க என்னுடைய திறமையெல்லாம் ஒன்றுமில்லை. எனக்கு இருக்கிற அந்த தாளந்துகள்லாம் அதெல்லாம் என்னால உபயோகப்படுத்த முடியவில்லை. நான் எந்த காரியத்தையும் நல்லா பிளான் பண்ணி திறமையா செய்வேன். ஆனா அப்படிலாம் செய்ய முடியல. வர இதையே இப்படி யோசித்துக் கொண்டே இருக்கிற பொழுது எனக்கு பல காரியங்கள் உள்ள வந்துச்சு. என்ன அப்படின்னா, நான் யோசிச்சதெல்லாம் வேற. நான் நினைச்சேன் எனக்கு வந்து ஹிந்தியே பிடிக்காது. இந்த ஹிந்திக்காரங்களை பார்த்தாலே வந்து வடக்கன்ஸ் அப்படின்லாம் சொல்லி கிண்டல்லாம் பண்ணுவோம். நான் இப்படி இருந்தேன். ஆனா இன்னைக்கு அவர்களுக்காக பரிதாபப்பட்டு அவர்கள் மேல ஆத்ம பாரம் கொண்டு அவர்களுக்காக ஊழியம் செய்வதற்காக அங்கேயே போவதற்கு தேவன் மாற்றி இருக்கிறார். அதே மாதிரி நான் வெறுத்த ஒரு தொழில் டீச்சிங் ப்ரொஃபஷன். டீச்சராகவே ஆகக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ டீச்சராக அப்பா போகணும், உன்னை அதுக்காக தான் நான் வந்து 5ஆவதுல இருந்து 6ஆவது உன்னை இங்கிலீஷ் மீடியத்துக்கு மாத்தினேன். அதுக்கப்புறம் உன்னை பிஏ இங்கிலீஷ் படிக்க வச்சேன். இன்னைக்கு அந்த பிஏ இங்கிலீஷ் உனக்கு இருக்கணும். ஏன்னா என்னோட டிகிரி அவங்க கேட்டாங்க. இங்கிலீஷ் நல்லா பேசினாலும் என்ன படிச்சிருக்கேன்றதை கேட்டாங்க. பிஏ இங்கிலீஷ்னு சொன்னேன். அப்ப அவங்க பிஎட் அடுத்து நீங்க வந்து இங்க வேலைக்கு ஜாயின் பண்ணுங்க, உங்களோட வேலையோடு சேர்ந்து பிஎட் பண்றதுக்கும் நாங்க ஆஃபர் பண்றோம், அதோட நீங்க இங்க தங்குறதுக்கான உதவி அந்த அக்காமடேஷனை நாங்க ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நிறைய காரியங்களை நான் என்னுடைய திறமையினாலே இல்லை, அவரே உம்முடைய பலத்தினாலே நான் இதெல்லாம் செய்யணும். என்னுடைய திட்டம் அல்ல, உம்முடைய திட்டம் நிறைவேறட்டும். உம்முடைய பலனை சார்ந்து கொண்டு தினந்தோறும் ஒவ்வொரு நாளையும் புகட்டுவதற்கான கிருபையை தாரும் என்று நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் படிக்கிறபடி, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல என்று சொல்லுகிறபடி அவருடைய நினைவுகள் அது அப்படியாக நான் யோசிக்கிறேன். ஏன்னா நான் யோசிச்சதெல்லாம் வேற. எனக்கு வர வாழ்க்கை துணை ஒரு மெடிக்கல் படிச்சிருந்தா அவங்கள வச்சு அப்படியே போய் அப்படி ஒரு ஊழியம் பண்ணலாம் அப்படிலாம் யோசிச்சிருந்தேன். ஆனா தேவன் அவருடைய திட்டமே வேறையாக இருந்தது. அப்படியாக அவர் இப்பொழுது நாங்கள் குடும்பமாக சேர்ந்து ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு மாவட்டத்திலே ஒரு பகுதியிலே நாங்கள் சென்று வேலையோடு கூட அங்க இருக்கிற மக்களிடத்திலே ஊழியம் செய்வதற்கு தேவன் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எப்படி ஏமி கார்மே கேளாமே அயர்லாந்துல பிறந்தாலும் அவருடைய கண்கள் ஒரு பிரவுன் கண்களாக இருந்த காரணத்தினாலே அவர்களுக்கு அநேக கிண்டல்களும் கேள்விகளும் இருந்தது. ஆனால் அவர்களுக்காக தேவன் வைத்த இந்த திட்டம் இந்தியாவிற்கு வந்து டோனா அவர்கள் எப்படியாக ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும்
என்ற அந்த காரியங்கள், இவைகளெல்லாம் என்னுடைய மனதிலே அப்பொழுதுதான் அதிகமாக அவைகள்லாம் நான் ஆழமாக புரிந்து கொண்டேன். எப்படியாக ஐடா ஸ்கட்டர் இந்தியாவில தான் பிறந்தாங்க, ராணிப்பேட்டையில தான் பிறந்தாங்க, இந்தியாவிலேயே இருக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். ஆனால் ஒரு 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 இரவு சம்பவம் அவர்களை மாற்றிவிட்டது. அவர்கள் போய் யூஎஸ்ல படிச்சாங்க, படிச்சுட்டு வந்து இங்க இன்னைக்கு இருக்கிற வெள்ளூர் சிஎம்சி காலேஜ தொடங்கினாங்க. இப்படி அவர்களுடைய வாழ்க்கையில் தான். அது மட்டும் இல்ல, மோசே வந்து தன்னுடைய பலத்தினால இஸ்ரேல் மக்கள் தன்னுடைய மக்களை வச்சு தரலாம் அப்படின்னு நினைச்சான். ஆனா ஆண்டவர் அவனுக்கு மோசைக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். அதே போல என்னுடைய வாழ்விலும் கூட உன்னுடைய திறமைகளும் உன்னுடைய முயற்சிகளும் அல்ல, உன்னுடைய திட்டங்கள் அல்ல, உனக்காக நான் வைத்திருக்கும் திட்டம் தான் செயல்படும் என்பதை அவர் உணர்த்தியிருக்கிறார். இப்படியாக நாங்கள் கடந்து செல்ல இருக்கிறோம். கடைசியாக உங்களுடைய கவனத்திற்காக சில காரியங்களை நான் அறிவிக்க விரும்புகிறேன். நாங்கள் போகிற இடத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் போகிற இடத்துடைய மாநிலம் ராஜஸ்தான். அந்த மாநிலத்தில் இருக்கிற மாவட்டத்தினுடைய பெயர் கேர்தல் திஜாரா. அங்க இருக்கிற இடத்துல கேர்தல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் நாங்க போக போறோம். கேர்தல் அப்படின்றது வந்து அந்த டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ். இந்த டிஸ்ட்ரிக்ட் இப்ப அதாவது 2023 ஆகஸ்ட் வரைக்கும் ராஜஸ்தான்ல 25 மாவட்டங்கள் தான் இருந்துச்சு. 2023 ஆகஸ்ட்ல 25 மாவட்டமா இருந்தது அப்படியே 50 மாவட்டமாக அவர்கள் பெருக்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய மக்கள் தொகை பெருக்கத்தினாலே அப்படியாக அவர்கள் பிரித்திருக்கிறார்கள். ஆனால் தற்போதைய நிலவரம் என்னவென்றால், அந்த 50ல ஒரு 9 மாவட்டங்களை எடுத்துட்டு 41 மாவட்டங்கள் இருக்குது. அதுல ஒரு மாவட்டம் தான் இந்த கேர்தல் திஜாரா என்கிற இந்த மாவட்டம். இந்த மாவட்டம் வந்து டெல்லியில இருந்து ஒரு 140 கிலோமீட்டர் சவுத் வெஸ்ட்ல இருக்குது. ரைட் சைட்ல நம்ம உத்தரப்பிரதேசம், மேல பார்த்தோம்னா ஹரியானா, டெல்லி, லெஃப்ட்ல பார்த்தோம்னா பஞ்சாப் இருக்குது. அதுக்கப்புறம் வெஸ்ட் சைட்ல பாகிஸ்தான் பார்டர் இப்படிதான் இருக்குது. கீழே பார்த்தோம் அப்படின்னா மத்திய பிரதேசம் இருக்கிறது. இந்த இடத்துக்கு தான் நாங்க போறோம். இங்க இருந்து 2400 கிலோமீட்டர் தொலைவு. அங்க அந்த இடத்துல புதிதாக உருவாக்கப்பட்ட இந்த மாவட்டத்துல சபை எதுவும் இல்லை. ஊழியங்கள், அதாவது நம்முடைய சகோதர சபையினுடைய ஊழியங்கள் எதுவுமே நடைபெறவில்லை. அங்க இருக்கிற அந்த மாவட்டத்தினுடைய தலைமை இடத்துலதான் நாங்க போக போறோம். அந்த ஸ்கூல் அங்கதான் இருக்குது, அங்க இருந்தா வேலை செய்ய போறோம். இங்க இருந்து 40 கிலோமீட்டர் நாங்க போய் வந்த அந்த அல்வர் என்கிற இடம் 40 கிலோமீட்டர். அங்கதான் நாங்க ஒவ்வொரு வாரமும் ஆராதனைக்கு போகணும். இந்த 40 கிலோமீட்டர் ஆராதனைக்கு கேர்தல் பகுதியில விசுவாச மக்கள் வந்து சபை தொடங்கும் வரைக்கும் நாங்கள் இங்க அல்வருக்கு தான் போய் வரணும், ஆராதனைக்காக மற்ற எல்லா கூட்டங்களுக்காகவும். இங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியான நிலவரம்லாம் கிடையாது. இங்க தமிழ்நாட்டில் வந்து நமக்கு கவர்மெண்ட் பஸ்ஸஸ் ஏகப்பட்டது இருக்குது, பிரைவேட் பஸ்ஸஸ் ஏகப்பட்டது இருக்குது. அங்கெல்லாம் கவர்மெண்ட் பஸ்ஸஸே 2-3 பஸ் தான் இருக்குது. மொத்த மாவட்டத்துக்கு டெல்லி ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னு சொல்றோம், டெல்லியில இருந்து ராஜஸ்தானுக்கு போற பஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பஸ் அப்படிதான் இருக்குது. மாவட்டத்துக்குள்ளாரையுமே கூட டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிலாம் பார்த்தோம்னா பஸ் ஃபெசிலிட்டி பெருசா கிடையாது. ட்ரெயின் இருக்குது. ட்ரெயின் வந்து இந்தியா ஃபுல்லா கனெக்ட் ஆகலாம், ட்ரெயின் வசதிகள் இருக்கு. ஆனா நம்ம தமிழ்நாட்டு போல பஸ் வசதிகள்லாம் கிடையாது. அதே போல அங்க கிளைமேட் வந்து 6 மாசம் எக்ஸ்ட்ரீம் கோல்டு, அதிகபட்ச குளிரா இருக்கும், 6 மாசம் அதிகபட்ச வெயிலா இருக்கும். வெயில்னா நம்ம கரூர் மாதிரியான வெயில் இல்ல. நம்ம கரூர் வெயில்ல நம்மளோட நிழலை நம்ம பார்க்க முடியும். ஆனா அங்க இருக்க வெயில்ல வந்து நம்மளோட நிழலை பார்க்க முடியாது. நிழல் இல்லாம வெயிலே அப்படி இருக்காது. நிழல் விழுகிற மாதிரி வெயில் இருக்காது, ஆனா சூடு அந்த மாதிரி இருக்கும். அதிகபட்சமா 122 டிகிரி ஃபாரன்ஹைட் வரைக்கும் கூட போகும். அங்க போயிருந்தப்ப ஒரு நாள் நான் ஒரு 2.5-3 கிலோமீட்டர் மதியான நேரத்துல நான் போனேன். அப்படி நடந்து போயிட்டு வந்தப்ப என்னோட மூக்கெல்லாம் ஒரு மாதிரி புண்ணாகிற மாதிரி, எரிஞ்சு ரத்தம் வர மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கோல்டு, எக்ஸ்ட்ரீம் ஹீட் இருக்கிற இடம் தான். புதிய இடம், உணவுகள் தான் புதிதா இருக்கும். அதனால அந்த காரியங்கள்லாம் உங்களுடைய ஞாபகத்துக்காக நான் சொல்லுகிறேன். இதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அங்க போறப்ப பாப்பாவுக்கு திர்ஷாலுக்கு 8 மாசம் முடிஞ்ச 9வது மாசம் விசேஷமா பாப்பாக்காக கூட நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு சில காரியங்கள் மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ராஜஸ்தான்ல வந்து அந்த ரிலீஜியஸ் சென்செக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதிகமா இருக்கிறது ஹிந்துஸ் தான். 2வது இஸ்லாம் இருக்குது, 3வது சீக்கிசம் இருக்குது, 4வது புத்திசம் இருக்குது, 5வது ஜெயினிசம், 6வது இடத்துலதான் கிறிஸ்டியானிட்டி இருக்குது. கிறிஸ்டியானிட்டியோட பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா 0.14. அதாவது மதமே இல்லைன்னு சொல்றவங்களோட அந்த கடவுள் மறுப்பாளர்கள் இருப்பாங்க, அவங்கள விட கம்மியான ஒரு பர்சன்டேஜ்ல தான் கிறிஸ்டியானிட்டி இருக்கிறது. அதுவும் நாங்க போகிற இடம் கைத்தல், அங்கேயும் அதே மாதிரியான ஒரு இடம் தான், அதே மாதிரியான ஒரு நிலைமை தான். மதமே இல்லை என்று சொல்லுகிறவர்களுடைய பர்சன்டேஜ் 0.09%. ஆனா கிறிஸ்டியானிட்டியோட பர்சன்டேஜ் 0.07, அவர்களை விட கம்மியாக தான் இருக்குது.
ஏன்னா இந்த மாதிரியான காரியங்கள்லாம் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் எல்லா இடங்களுக்கும் எப்படியாவது எல்லா நபர்களும் இயேசு கிறிஸ்துனா யாருன்னு ஓரளவுக்கு தெரிந்து வைத்திருப்பார்கள். ஆனால் அங்க இருக்கிற மக்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. தெரியாதவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இங்கு ஊழியங்கள் அநேகம் இருக்கிறது, ஊழியக்காரர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் அங்கு ஆஹ் தேவைகள் அதிகமாக இருக்கிறது. எனவே இந்த தேவைகள் நிமித்தமாக தேவன் கொடுத்த பாரத நிமித்தமாகவும் அவருடைய திட்டத்து நிமித்தமாகவும் நாங்கள் அங்கே போகிறோம். எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கடைசியாக நாங்கள் போய் அங்கே என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போதைக்கு நாங்கள் போய் எதுவுமே பண்ண போறது இல்லை. இப்போதைக்கு நான் போய் அந்த ஸ்கூல்ல வேலை செய்ய போறேன். ஏன்னா அது உலக பிரகாரமான வேலை இல்லை. நான் போகிற வேலையே ஊழியம்தான். அந்த ஸ்கூல்ல போய் இப்ப இருக்க போறதே ஒரு ஊழியம்தான். அங்க இருக்கிற அந்த இப்போதைக்கு அங்க போய் இந்த இந்த காரியத்தை மட்டும் தான் அமைதியாக இருந்து நான் என்னுடைய வேலையை செய்ய போகிறேன். அங்க இருக்கிற மொழியை நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். அங்க இருக்கிற கலாச்சாரம், அவருடைய பண்பாடுகள், அவருடைய பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய மனதில் இருக்கிறது ஒரு குறைந்தது 2 3 வருடங்கள். ஏனென்றால் அங்க இருக்கிற அந்த மொழி ஹிந்தி அப்படின்றது கிடையாது. அங்க நிறைய மக்கள் இருக்காங்க. அந்த மக்களுடைய அந்த வட்டார வழக்கு என்று சொல்லுவார்கள், அந்த வட்டார வழக்கு கலந்துதான் அந்த மொழி வரும். ஆகவே அப்படிப்பட்டவர்கள் பேசினார்கள் தான், அந்த மாதிரி நபர்கள் பேசினாதான் ஒருத்தர் எதிர்த்தாப்புற நபர் வந்து சரி இது நம்மால் தான் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. காது கொடுத்தே கேட்பாங்களாமா. வேற அந்த ஹிந்தி பொது ஹிந்தி எல்லாம் பேசணும் அப்படின்னா இவன் நம்மால் இல்லை அப்படின்றத ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப அந்த மாதிரி அந்த மொழியை வந்து நல்லா சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும். சாம்கே ஜானும் அதான் சொன்னாரு போனப்ப. அப்ப உன்னோட வேலையை நீ வந்து வேலைக்காக போல, உன்னோட ஒர்க் இஸ் அ மிஷன் ஒர்க் அப்படின்னு சொல்லி, உன்னோட ஸ்கூல் ஒர்க் இஸ் அ மிஷன் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதே தான் நானும் சொன்னேன். அங்க போய் இருக்க போறோம். நிறைய பிரச்சனைகள் இருக்கும், எதிர்ப்புகள் இருக்கும், நிறைய போராட்டங்கள் இருக்கும். ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் தேவனை அறியாதவர்கள். அந்த மாதிரி இடத்துல போராட்டங்கள் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும் என்பதற்காக அங்க நான் கோபப்பட்டோ அல்ல என்னுடைய குணத்தை இழந்து விடாமல் பொறுமையாக அங்க இருக்கிற மக்கள் முன்பாக இந்த ஸ்கூல்ல சாட்சியாக இருக்க, என்னுடைய சாட்சியின் மூலமாக அநேகருக்கு ஏன் என்கிற கேள்வி ஏன் என்ற கேள்வி எழத்தக்கதாக நான் நடந்து கொள்ள எனக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையின்படி தேவனுடைய வார்த்தையை மீறாமல் நடக்க வேண்டும். அதே சமயத்துல அங்க இருக்கிற மக்களையும் கோபப்படுத்தாமல் அல்லது அவர்களுடைய அந்த மனதை புண்படுத்தாமல் நடந்து கொள்வதற்கு ஏற்ற கிருபைகளை தேவன் தர வேண்டும். எனவே நான் இந்த கடைசியாக இந்த சொன்ன காரியங்கள் எல்லாம் உங்களுடைய நினைவுகளை வைத்துக் கொண்டு நீங்கள் இந்த காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வருகிற மாதம் February 5ஆம் தேதி நாங்கள் இங்கிருந்து போகிறோம். 10ஆம் தேதி திரும்பி வருகிறோம். மறுபடியும் அடுத்த மாதம் மார்ச் மாதம் இறுதியிலோ அல்லது ஏப்ரல் மாதம் முதல் வாரத்திலோ நாங்கள் இங்கிருந்து எங்களுடைய எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு போகிறோம். அந்த எல்லா காரியத்திலும் தேவனுடைய கிருபை இருக்க வேண்டும். இந்த காரியங்களுக்கு எல்லாரும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக இன்னும் அங்க போகிற நாட்களிலே அனுதினமும் இன்னும் அதிகமாக அனுபவத்திலே அவர்களுக்காக அதிகமாக வளரவும், அவரை இருக பற்றி கொள்ளவும், அவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையை வாழவும் எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள முடியாது கேட்டுக்கொள்கிறேன். கடைசியாக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். என்னுடைய பெயரை அங்கு நான் போட்டு படிக்க விரும்புகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாக வரைக்கும் தேவனுடைய கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கு எனக்காகவும் என்னுடைய மனைவி மற்றும் குழந்தைக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சாட்சியை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.